ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, நம்முடைய யக்ஞத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்தவர்கள், ஆதிரத்தினங்கள், ராஜயோகிகள், ராஜயோகினிகள், அவர்கள் தான் பெற்ற அனுபவத்தினை, அதாவது பிரம்மா பாபா, சிவ பாபா, மம்மாவிடம் எப்படி அனுபவம் பெற்றார்கள் அப்படின்று நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா ஹரியானா மாவட்டத்திலிருந்து, ஜித் நகரிலிருந்து பிரம்மா குமாரி விஜயா சகோதரி அவரைப் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது கூறப்போகின்றார். வாருங்கள் கேட்கலாம். பிரம்மா குமாரி விஜயா சகோதரி அவர்கள் இளமை காலத்திலிருந்தே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தி செய்து வந்திருக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் வீட்டிலேயே கீதையும் சரி, அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதை, ராமாயணம் படிப்போம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய படிப்பு கூட கீதையிலிருந்து தான் என் குரு ஆரம்பித்து வைத்தார். அதனால் கீதையை பாடம் செய்வதில் மிகவும் எனக்கு சிரத்தையாக இருந்தேன். ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களை சந்திக்க மனதில் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ஹே கிருஷ்ண பகவானே, உங்கள் கூடவே இருக்கக்கூடிய அந்த கோபிகள் இவ்வளவு அதீந்திரிய சுகம் அடைகின்றார்கள். அப்போ என்னை உங்களிடம் அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்று பிரம்மகுமாரி விஜயா சகோதரி ஹரியானா மாவட்டத்திலிருந்து ஜிந்த் நகரிலிருந்து நம்மிடம் இந்த பாக்கிய விதாதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனால்தான் மனதில் இதே தீவிர ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பெண் ஒருவர் நாங்கலிலிருந்து நாங்கள் நேத்து கூட பார்த்தோம் அல்லவா, அது ஊர். அங்க ஒரு சென்டர் இருந்தது. இந்த ஞானத்தை கேட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அதன் கூடவே திருமூர்த்தியினுடைய படத்தையும், முரளிகளையும் கொண்டு வந்திருந்தார். எது திருமூர்த்தி படம், முரளிகளையும் பழைய முரளிகளை கொண்டு வந்திருந்தார். ஒரு நாள் அந்த சகோதரி திருமூர்த்தியினுடைய படத்தில் பிரம்மா பாபாவுடைய படத்தை காண்பித்து, இந்த பிரம்மாவின் உடலில்தான் சிவ பரமாத்மா வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார். இதுதான் முரளி அப்படின்று என்னிடம் சொன்னார். அப்போ பிரம்மா பாபாவுடைய படத்தை பார்த்த உடனே, நான் இந்த பாபாவுடன் இதற்கு முன் பலமுறை சந்தித்திருக்கின்றேன். இந்த முரளிகளையும் சரி படித்திருக்கின்றேன் என எனக்கு அனுபவம் ஆனது. படத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே நான் என்னாயிட்டேன், மாயமாகி விட்டேன் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த தேகத்தினுடைய உலகத்தையே மறந்து வேறு ஏதோ உலகத்தில் போய் சேர்ந்து விட்டேன் அப்படின்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த அனுபவமான பிறகு நான் தினமும் அந்த முரளிகளை படித்துக் கொண்டிருந்தேன். பாபாவை சந்திக்கும் ஆர்வம் எனக்கு இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. சிறிது காலத்திற்கு பிறகு என்னுடைய லௌகிக அம்மா, என்னுடைய லௌகிக அப்பாவும் சரி, இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய ஞானத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். பிறகு ஏதோ காரணத்தினால் என்னுடைய லௌகிக தந்தை விரோதிக்க ஆரம்பித்தார்கள். அதாவது சரியாக அந்த நேரத்தில் டில்லிக்கு மம்மா வந்திருந்தார்கள். தந்தையை மம்மாவை சந்திக்க அனுப்பி வைத்தோம். மம்மாவை சந்தித்து என்னுடைய தந்தை மிகவும் மகிழ்ந்து விட்டார். இது நடந்த வருடம் 1960ஆம் ஆண்டு.
அப்போ அந்த வருடத்தில் எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டிலே முரளி படிக்க ஆரம்பித்தோம். பாபா டில்லியில் மேஜர் சகோதரனுடைய பங்களாவிற்கு வந்தபொழுது, லௌகீக தந்தையுடன் நானும் பாபாவை சந்திக்க வந்திருந்தேன். அப்போ பாபாவுடைய திருஷ்டி என் மீது பட்ட உடனே, நான் மிகவும் ஒளியும், சக்தியுமாக அனுபவம் எனக்கு ஆனது. அப்படி என்று பிரம்மகுமாரி, விஜயா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. அப்போ காலை வகுப்பில் பாபாவின் முன் தான் அமர்ந்திருந்தேன் நான். அப்போ மிகவும் ஒருமித்த நிலையோடு நான் முரளியை கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்போ பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளுக்குள் சென்று கொண்டிருந்தது. அப்போ எனக்குள் சக்தியை நிரம்பிக் கொண்டிருந்தது. என்னுடைய மனமும் சரி, எப்படி தெரியுமா இருந்தது? ஆனந்தப்பட்டுக் கொண்டிருந்தது. எனக்கு அந்த நாள் ஒருபொழுதும் எனக்கு மறக்காது. ஏன் இன்று கூட அந்த நினைவுகள் வந்தவுடன் என்னுடைய மனமானது அந்த ஆனந்த உலகத்தில் மூழ்கி விடுகிறது அப்படின்னு அழகான தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிறகு பாபாவை சந்திக்க அவருடைய அறைக்கு சென்றோம். அப்போ அந்த சமயத்தில பாபாவுடைய மடியில் அந்த அலௌகீக, அந்த பரலோகீக பாபாவுடைய எல்லையற்ற அன்பினுடைய அனுபவம் எனக்கு ஆனது. பிறகு பாபாவுடைய திருஷ்டி என்னை சூட்சும வதனத்திற்கு பறக்கடித்தது. இப்படியாக 2 நாட்கள் வரை பாபாவுடன், அதாவது அந்த மேஜர் பங்களாவில் நான் இருந்தேன். பாபா என்னை எப்பொழுதுமே இனிய மகளே, இனிய மகளே அப்படி என்று அழைப்பது உண்டு. பாபா இனிய டோலி ஊட்டியே என்னை இனிமையாக மாற்றிவிட்டார் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த இனிய வரதானங்களினால் பாபா அனைவருக்கும் சரி, இனிமைத்தன்மைய அனுபவத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்துவார் அப்படின்ற அழகாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிறகு இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். இது நடந்த வருடம் 1963ஆம் வருடம். 1963ஆம் வருடம் நான் முதன் முறையாக பாபாவை சந்திக்க மதுபன் சென்றேன். ஒரு நாள் காலை முரளியில் பாபா என்ன தெரியுமா செய்தாரு? குழந்தைகள், நீங்கள் தான் வித்வானுக்கும், பண்டிதருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த நாளே இரவு பாபாவோடு நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்போ பாபா தன் கைகளால் எனக்கு ஊட்டி விட்டுக் கொண்டே, "மகளே, நீங்கள் பண்டிதரும், வித்வான் விஜயலட்சுமி" அப்படி என்றார். இவ்வாறு கூறிய பிறகு பாபா எனக்குள் பாபா கல்விய புகட்டி விட்டது. எனக்கு அதுபோல ஒரு அனுபவம் ஆனது. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, குழந்தைகளோடு பாபா நடந்து கொண்டிருக்கையில, அவ்வப்பொழுது திடீரென்று நின்று திருஷ்டி கொடுப்பது உண்டு. இதுபோல ஜென்மங்களை, அதாவது ஆத்மாக்களுடைய பாபாவுடைய பார்வை அந்த தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களுடைய அந்த ஜென்மங்களை பகிர்ந்திருந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு அனுபவம் ஆகும். இப்படியாக இவ்வளவு நேரமாக ஹரியானா மாவட்டத்திலிருந்து, ஜிந்த் நகரிலிருந்து பிரம்மகுமாரி விஜயா சகோதரி அவர்கள் எப்படி பிரம்மா பாபாவோட அனுபவம் ஏற்பட்டது அப்படின்ட்டு சுருக்கமாக இவ்வளவு நேரமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு விசேஷமான ஆத்மாவை நாம் அழகாக பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, நம்முடைய யக்ஞத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்தவர்கள், ஆதிரத்தினங்கள், ராஜயோகிகள், ராஜயோகினிகள், அவர்கள் தான் பெற்ற அனுபவத்தினை, அதாவது பிரம்மா பாபா, சிவ பாபா, மம்மாவிடம் எப்படி அனுபவம் பெற்றார்கள் அப்படின்று நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா ஹரியானா மாவட்டத்திலிருந்து, ஜித் நகரிலிருந்து பிரம்மா குமாரி விஜயா சகோதரி அவரைப் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது கூறப்போகின்றார். வாருங்கள் கேட்கலாம். பிரம்மா குமாரி விஜயா சகோதரி அவர்கள் இளமை காலத்திலிருந்தே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தி செய்து வந்திருக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் வீட்டிலேயே கீதையும் சரி, அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதை, ராமாயணம் படிப்போம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய படிப்பு கூட கீதையிலிருந்து தான் என் குரு ஆரம்பித்து வைத்தார். அதனால் கீதையை பாடம் செய்வதில் மிகவும் எனக்கு சிரத்தையாக இருந்தேன். ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களை சந்திக்க மனதில் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ஹே கிருஷ்ண பகவானே, உங்கள் கூடவே இருக்கக்கூடிய அந்த கோபிகள் இவ்வளவு அதீந்திரிய சுகம் அடைகின்றார்கள். அப்போ என்னை உங்களிடம் அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்று பிரம்மகுமாரி விஜயா சகோதரி ஹரியானா மாவட்டத்திலிருந்து ஜிந்த் நகரிலிருந்து நம்மிடம் இந்த பாக்கிய விதாதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனால்தான் மனதில் இதே தீவிர ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பெண் ஒருவர் நாங்கள் நேத்து கூட பார்த்தோம் இல்லவா, அது ஊர். அங்க ஒரு சென்டர் இருந்தது. இந்த ஞானத்தை கேட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அதன் கூடவே திருமூர்த்தியினுடைய படத்தையும், முரளிகளையும் கொண்டு வந்திருந்தார்.